பிரான்சில் வசிக்கும் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த கட்டிடக் கலைஞர் ஒருவர் தனது குடியுரிமை அனுமதி பத்திரம் காலாவதியானதால் வேலை மற்றும் சம்பளத்தை இழந்தார். கடந்த ஜனவரியில் அவர் செய்த விண்ணப்பத்திற்கு உரிய நேரத்தில் பதில் வராமையே இந்த சிக்கலுக்கான முக்கிய காரணமாக அமைந்தது. 2015ஆம் ஆண்டு பிரான்சுக்கு வந்த அவர் கட்டிடக்கலை படிப்பை முடித்துவிட்டு பாரிஸில் உள்ள ஒரு நிறுவனத்தில் உட்புற வடிவமைப்பாளராக பணிபுரிந்தார். அவருக்கு வழங்கப்பட்ட தற்காலிக வசிப்பிட அனுமதி பத்திரம் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி காலாவதியானதால் அவர் உடனடியாக புதுப்பிக்க விண்ணப்பித்திருந்தார். அவரது விண்ணப்பத்தை பரிசீலித்த பிரெஞ்சு அதிகாரம் கடந்த ஜூலை 18 வரை மட்டுமே செல்லுபடியாகும் பற்றுச்சீட்டு வழங்கியது. ஆனால் ஜூலை 20ஆம் தேதிக்குள் ஆண்டிற்குள் உரிய புதுப்பிப்பு கிடைக்காததால் அவரது நிறுவனம் வேலை ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து சம்பளத்தை முற்றிலுமாக முடக்கியது. பிரெஞ்சு பெண் ஒருவருடன் வாழ்ந்து வரும் அவர் தனது வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப வாழ்க்கை சூழலை குறிப்பிட்டு பலமுறை முறையிட்டும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட அவர் பாரிஸ் நிர்வாக நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடுத்து நீதி கோரினார். வழக்கை விசாரித்த நீதிமன்ற நீதிபதி அதிகாரத்தின் மௌனமான மறுப்பு மற்றும் முடிவை தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் ஒரு மாதத்திற்குள் அவரது கோரிக்கையை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுமாறு பிரெஞ்சு அதிகாரத்திற்கு அதிரடியாக கட்டளையிட்டது. இந்த தீர்ப்பின் மூலம் அவருக்கு விரைவில் தற்காலிக வசிப்பிட அனுமதி மற்றும் வேலை செய்யும் உரிமை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து 1000 யூரோக்கள் அபராத தொகையையும் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.